ஐயோ, காதுக்குள்ள கோழி பூந்துருச்சு. 11 மணிக்கு ஒரு மனுஷன் தூங்குவானா? அப்படின்னா 7 மணிக்கு எந்திரிக்கணும் தான் மனுஷனா? உனக்கு தான் தெரியுமில்ல, வெள்ளிக்கிழமை சாயந்தரம் படுத்தா திங்கக்கிழமை காலையில எந்திரிப்பேன்னு. இந்த லெட்டரை படிச்சு சொல்லுங்க. அடச்சே, நான் என்ன ஸ்கூலுக்கு பியனும் உனக்கு பியவாயா? லெட்டர் படிக்கணும், பேப்பர் படிச்சு சொல்லணும். ஒரு 4வது வரைக்கும் படிச்சுட்டா என்னையா கழுத்து அறுக்கிறீங்க ஐயா? லெட்டர் படிச்சதுக்கு அப்புறம் டிவிக்கு போலாமா? தப்பு பார்த்தா படிப்பேன், பரவாயில்லையா? என்ன சரியா படிங்க. என்னப்பா அது போட்டோ? உங்களுக்கு இதுவரை என் ஞாபகம் இருக்குமானா உங்களுடைய முடிவு அறிய அவருடன் இருக்கு. இந்த பாரு, நீ என்னென்னமோ பண்ணி பாக்குற, அந்த அம்சம் வேணும் உனக்கு சிக்க மாட்டேங்கிறா. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு அலையாத. பேசாம இந்த பொண்ணையே கட்டிக்க. வாங்க வாங்க. நீங்களா? உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்ல. உள்ள வாங்க, உட்காருங்க. இல்ல பரவாயில்லைங்க, இருங்க சாப்பிடுறதுக்கு. இல்ல வேண்டாங்க, சாப்பிட்டுதானுங்க வந்தேன். இது உங்ககிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்தது. இப்ப நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். சமாதானா வீட்டுக்கு வந்து பாருங்க. இது அம்சவணியோட கழுத்தாச்சே. உங்க அபிப்பிராயம்? அபிப்பிராயம் என்னங்க, உங்களை மாதிரி ஒரு டீச்சரை கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா உங்க அம்சவேணி பார்த்ததுக்கு அப்புறம் மனசுக்கு பிடிச்ச ஒரு டீச்சரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அம்சவேணியோட லட்சியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் அவர் டீச்சர் வேலைக்கு சேர்றதுக்காக அவங்க அப்பானால கட்ட முடியாத பணத்தை நான் சைக்கிள் ஓட்டி அது மூலமா வந்த வருமானத்துல கட்டினேன். உங்களால முடிஞ்சா நான் நல்லவங்கிற விஷயத்தை அவகிட்ட சொல்லுங்க. அதுக்காக நான் தான் ராத்திரி பகலா சைக்கிள் ஓட்டி அது மூலமா வந்த வருமானத்துல அந்த பணத்தை கட்டினங்கிற விஷயத்த சொல்ல வேண்டாங்க. எப்போ உங்க தங்கச்சியை நான் நேசிக்க ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறம் இந்த லெட்டரும் போட்டோ என்கிட்ட இருக்கிறது நியாயம் இல்லைங்க. பாருங்க. அம்சவேணி, அம்சவேணி. என்னக்கா? இங்க வா. யார் வந்துட்டு போறாங்கன்னு தெரியுதா? யாரை என் கூட சேர்த்து வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டியோ அவர்தான். நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. நமக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறத விட நம்மள புரிஞ்சுக்கிட்டவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுலதான் வாழ்க்கையில சந்தோஷமே இருக்கு. நாளைக்கு கடைசி நாள் திருவிழா. அந்த திருவிழாவில உன் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொல்லிடு. அது ஒரு நல்ல முடிவா இருக்கட்டும். பாவி நான் தானம்மா, ஒண்ணும் ஒண்ணும் சேர்ந்து ஒண்ணாகும், ரெண்டு விழி பார்வை ஒண்ணாகும். காத்திருக்கும் நேரம் என்னாகும், காதலெனும் நோயில் பொன்னாகும். மொழி நீதானம்மா, சொல்ல நான் தானம்மா, கேட்டேனம்மா, விட மாட்டேனம்மா. குத்தால குயிலே, குத்தால குயிலே, உட்கார்ந்து பேசலாமா, கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாமா, உட்கார்ந்து பேசலாமா, கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாமா. ஏழு ஜென்மம் தொட்டு இல்லாத வண்ணம் தொட்டு நானே செய்த பொன்னோவியம், வாழ்நாளில் இன்பம் தந்து ஆனந்தம் கொண்டு வந்து வாழ்வோம் என்ற வாழ்த்தும் சொல்லும். எட்டு திசை
எங்கெங்கும் கொண்டாட ஒட்டி வந்து நம் காதல் பண்பாட ஒட்டும் வண்ணப்பூடு பட்டாட புன்னகையில் உன்னோகம் தொட்டாட இந்த நாள் தானம்மா உந்த நாள் நானம்மா தேனி அம்மா அந்த மாந்தாரம்மா குத்தால குயிலே உட்கார்ந்து பேசலாமா கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாமா இன்னும் போல வந்த வாழ்வு இந்த நேரம் வந்த போது குத்தால குயிலே உட்கார்ந்து பேசலாமா கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாமா உட்கார்ந்து பேசலாமா கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாமா நான் நல்லவன் உங்ககிட்ட நிரூபிக்கிறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். ஆனா என்ன என் மேல உங்களுக்கு நம்பிக்கையே வரல. ஒவ்வொரு போராட்டத்திலையும் நான் உங்ககிட்ட தோத்துக்கிட்டு தான் இருக்கேன். நாளைக்கு இந்த கோயிலை நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வரலன்னா நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஊர் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். நில்லுங்க. எனக்கு படிப்பறிவு இல்லைனாலும் என் மனசுல பட்டதை நான் யதார்த்தமா சொல்றேன். ஆணி அடிச்சு மாட்டுறதுக்கு இது போட்டோ இல்லைங்க, மனசு. நல்ல யோசனை பண்ணி தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா 3 கண்டிஷன். சொல்லுங்க. முத கண்டிஷன், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நான் டீச்சர் வேலை தான் செய்வேன். 2, எக்காரணத்தை கொண்டோ நான் இந்த ஊரை விட்டு வரமாட்டேன். 3வது கண்டிஷன், எங்க அப்பாவும் நம்ம கூட தான் இருப்பாரு. நம்மளேன்னு ஒரு வார்த்தை சொல்லி எப்ப என்னைய உங்களோட சேர்த்துக்கிட்டீங்களோ அது ஒண்ணு போதுங்க. நீங்க என்ன கண்டிஷன் சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன். ஏன் பாலை வச்சிட்டீங்க? ஏன் எந்திரிச்சிட்டீங்க? கல்யாணத்துக்கு முன்னால நீ 3 கண்டிஷன் போட்ட. இப்ப நான் 3 கண்டிஷன் போடுறேன். அத நீ ஒத்துக்கிட்டாதான் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி. முதல் கண்டிஷன், எந்த காரணத்தை கொண்டு நீ இந்த ஊர்ல இருக்க கூடாது. 2வது கண்டிஷன், நான் எந்த ஊர்ல சொல்லணும் அந்த ஊர்ல தான் நீ டீச்சரா இருக்கணும். 3வது கண்டிஷன், உங்க அப்பா கண்டிப்பா நம்மளோட வரவே கூடாது. நீ ஒரு தமிழ் பொண்ணா இருந்து நான் கட்டின தாலிக்கு மரியாதை கொடுக்கறதா இருந்தா நாளை காலையில 7 மணிக்கு என் கூட நீ புறப்படுற. அது ஒரு நாள் முடியாதுன்னா இப்படி ஒரு கல்யாணம் நடந்ததை நீ மறந்துரு.
அவன ஒன்னும் லெட்டர் போடு. நான் இல்லையான்னு உனக்கு குளிர் விட்டுற போகுது. திரும்பி வந்தா தானே? சொல்றேன், ஆனா வந்துடுறியே. டீ காபி டீ காபி டீ காபி. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். தாலி கட்டினதுக்கு அப்புறம் சொல்லாம விட்டேன். சிவகாசியில பட்டாசு தொழிற்சாலை வச்சிருந்தா ஒருத்தன். அங்க அடிக்கடி தீ விபத்து நடந்ததுனால குழந்தைகள் எல்லாம் செத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால அந்த ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து அவனை அடிச்சு துரத்திட்டாங்க. ஊரை விட்டு ஓடி வந்தவன் தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டான். அவன் பேர் ஆண்டான். நம்மளை படைச்சவன் இல்ல, எங்களை அடிச்சவன். ஊருக்குள்ள ஜீப் வரும். யாரும் பள்ளிக்கூடம் போகக்கூடாது. ஆண்டவரோட தொழிற்சாலைக்கு வேலைக்கு போயா. பட்டாசு மருந்து போட்டு கையெல்லாம் புண்ணாகி இருந்தாலும் வேலைக்கு போயே தீரும். அப்படி போகாம இருந்தா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா? பசங்களை வெளியே அனுப்பு. வாங்கடா. டேய் வராங்க. ஐயா எங்கடா அவன் பசங்க? ஐயா பசங்க கையில பட்டாசு வெடிச்சு கையெல்லாம் புண்ணா இருக்கியா? அவங்கள விட்டுருங்க ஐயா. ஐயா ஐயா அங்க கேட்டா பதிலா பேசுறாங்க. பசங்களை விட்டுருங்க ஐயா. வேலைக்கு போகாதப்பா. பட்டாசு கையில பட்டு கையெல்லாம் இப்படி புண்ணாயிடுச்சு. நான் வேலைக்கு போறேன்னா அவங்க உன்னை அடிப்பாங்கப்பா. அடிச்சா கூட பரவாயில்லப்பா. ஐயா 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 என்னம்மா? என் மகன் கைய பாருங்க. பதறாத கொஞ்சம் பழனிசாமி இவா அந்த பெரிய வீட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொல்லுப்போ. ஐயா என் மகனை 10 நாளைக்கு வேலைக்கு போக விடாம நீங்க தான் பாத்துக்கணும். ஐயோ கையெல்லாம் வெந்து போயிருக்கேன். இந்த கையோட வேலைக்கு வர சொல்றாங்க ஐயா. என் மகனை நீங்க தான் காப்பாத்தணும். ஏய் எப்படி சொல்லி போட்ட ஓடி. ஏய் ஏடா வேலைக்கு வரல? ஏடா வேலைக்கு வரல? போடா. ஏய் என்னப்பா அது இப்படி முரட்டத்தனமா நடந்துக்கிறீங்க? நீங்க செய்யற அநியாயத்துக்கு ஒரு அளவே இல்லையா? யோ வைத்தியத்தை மட்டும் பாரு, ஜாக்கிரதை. கையில புண்ணோட எப்படிங்க வேலைக்கு வர்றது? ஏங்க இப்படி எங்களை அடிக்கடி இம்சப்படுத்துறீங்க? கையில புண்ணு இருந்தாலும் வேலைக்கு வந்துதான்டா தேரணும். உங்களுக்கு ஏன் இந்த தாட்சி கட்டம் கட்டி கொடுத்து தெரியுமாடா? நான் ஒரு புண்ணிய புருஷன்ட. இந்த ஆண்டவன் எங்க இருக்கானோ அங்கெல்லாம் அடிக்கடி மழை பெய்யும். குடிசையே போட்டு கொடுத்துருப்போம். உங்களுக்கு மழை வந்தா நினைச்சிருவீங்க. நினைஞ்சா உங்களுக்கு காய்ச்சல் வரும். காய்ச்சல் வந்தா வேலைக்கு வர மாட்டீங்க. நீங்க எல்லாம் வசதியா வாழணுட்டு தான் கட்டி கொடுக்கலடா. என் வேலை கெட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். நீங்க எல்லாம் சந்தோஷமா இருந்துட்டா என்ன நினைக்கவே மாட்டீங்கடா. ஏய் வண்டியாடுறா. வாங்க முதலாளி, உங்களை தான் பார்க்க வரலான்னு இருந்தேன். நம்ம பட்டாசு கடையில 10-30 பசங்க தீ காயம் பட்டு கையெல்லாம் புண்ணா இருக்க பாத்தியா? பார்த்தேங்க. அத 2-3 நாள்ல சரி பண்ண முடியுமா? 2 நாளா? ஆ? எப்படி ஒரு 10-15 நாள் ஆகுங்க. எது? ஆமாங்க. அதுக்குள்ள இந்த பையங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அதுக்கு என்னால உத்தரவாதம் கொடுக்க முடியாதுங்க. இருக்கிறவ இருக்கட்டும், போறவன் போகட்டும். போனான்னு வச்சுக்கோ, வரிசையா குழி தோண்டி எல்லாரையும் போச்சிடுறேன். அது மாதிரியே புது அஸ்திவாரம் போட்டுறேன். வரட்ட முதலாளி, அந்த பசங்க உயிரை காப்பாத்துறதுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி செய்யறேன். அதுக்கு நான் டவுனுக்கு போனா தான் ஒரு முடிவு எடுக்க முடியும். முடிவு பண்ணி தீ காயத்துக்கு மட்டும் மருந்து வாங்கிக்க.